அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, குரு பெயர்ச்சி பலன்கள் 2025ஆம் ஆண்டு சிம்மராசி பலன்கள். நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆல் என்ற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் அனைத்தையும் உங்களால் பார்த்து பயன்பெற முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சித்திரை 31ஆம் தேதி, ஆங்கிலம் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்குள் பிரவேசிக்கின்றார். இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்குன்னு நாம் பார்த்துடலாம். அதாவது, குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். 11ஆம் இடத்தில், அதாவது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார். இது எப்படி இருக்குன்னா, நல்லாவே இருக்குங்க. இதனால் பலவிதமான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். படிக்கிற உயர்கல்வி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எந்த கல்வி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கல்வியாக லாபம். புரியுதுங்களா? இப்போ கல்விக்காக நீங்கள் லோனுக்கு ட்ரை பண்ணுறீங்க. இந்த காலகட்டத்தில் அந்த லோன் சேங்ஷன் ஆகும். அப்புறம் ஒரு காலேஜில் போய் சீட்டு கேட்குறீங்க. அப்புறம் நீங்கள் விரும்பி எப்படி சீட்டு கிடைக்கும் சிம்மராசிக்காரர்கள். புரியுதுங்களா? அதனால் உங்கள் கல்வி தொடர்பான விஷயங்களும் நல்லாவே இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்குது. நீங்கள் முயற்சி செய்யுங்கள், நல்ல வெற்றிகள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். சரி, ஓகே. அடுத்து தொழில் சம்பந்தமான விஷயம். கடந்த காலங்களில் தொழில் விஷயத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சார். இதனால் பலவிதமான கஷ்டங்கள். தொழிலில் நீங்கள் எவ்வளோ தான் உழைச்சாலும் முன்னுக்கு வர முடியாமல், ஒரு ப்ரொமோஷன் இல்லையே, அப்புறம் எவ்வளோ நம்ம கஷ்டப்படுறோம், அப்புறம் அதுக்கேற்ற ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லையே அப்படி சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே கஷ்டப்பட்டுருப்பீங்க. சில பேருக்கு வேலையே கூட போயிருக்கும். அப்படிப்பட்டவங்கள வேலை போயிருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை இந்நேரம் கிடைச்சே இருக்கும். கிடைக்காதவர்களுக்கு இப்போ இன்னும் இந்த மாதத்துலேயே இல்லை அடுத்த மாதத்துலேயே கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் வந்திருக்கிறார், 11ஆம் இடத்தில் வந்திருக்கிறார். இது சிறப்பான ஒரு அமைப்பு தான். இதனால் வேலை இழந்தவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இதனால் தொழில் மூலம் நல்ல தனலாபம். புரியுதுங்களா? நீங்கள் எம்ப்ளாயாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதனால் வேலை செய்கிறவங்களா இருந்தால் கூட பரவாயில்ல, அதனால் தொழிலில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படும். இந்த காலகட்டத்தில் தொழில் மூலம் நல்ல தன வருவாய் இருக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் கடந்த காலங்களை விட இந்த காலகட்டத்தில் சிறப்பான நல்ல தன லாபம் கிடைக்கும். தொழில் மூலம் நல்ல தன வருவாய் கிடைக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் ஃபினான்சியலாக உங்கள் ஸ்டேட்டஸ் உயரும். நல்லா இருக்கும். தொழிலில் உங்களுடைய உழைப்பை போடுங்க. புரியுதுங்களா? உழைப்பு போட்டிங்கன்னா நல்லா அறுவடை பண்ணலாம். தொழில் மூலம் நல்ல ஒரு அபிவிருத்தி இருக்குது, மேன்மை அடைய முடியும். முயற்சியை நீங்கள் கைவிடாதீங்க, நல்லாவே இருக்குது. புரியுதுங்களா? ரைட்டு, ஓகே. அடுத்து இப்போ ஏதோ ஒரு சுபகாரிய விஷயமே நீங்கள் ஒரு முயற்சி